ஒரு வசிப்பிடம் மட்டுமே தேவை அப்படின்னு சொல்லி மனிதன் தனக்கு முதல்ல என்ன எங்க வசிச்சான் அப்படின்னா பாறைகள்ல, குகைகள்ல, மரங்களோட இடுக்குகள்ல வாழ்ந்து வந்தான். அவன் நாகரிக வளர்ச்சி, சிந்து சமவெளி நாகரிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹரப்பா நாகரிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே மனித நாகரிகத்தோட வளர்ச்சி உச்சம். அதுல மனிதன் தனக்கான ஒரு வசிப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்டான் அப்படிங்கிறது தான் நாகரிகத்தோட உச்சம்னு சொல்லலாம். அதுல அந்த காலத்துல மனிதன் தனக்கான வாழ்விடத்தை எதை வச்சு பயன்படுத்தி வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதை, மூங்கில், செங்கல், பாறைகள் இது மாதிரியான பொருட்களை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சான். அது எப்படின்னா அவனுக்கு நிழலை கொடுக்கக்கூடியது. நிழல் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் மலைகள்ல இருந்து வெயில்ல இருந்து தன்னை பாதுகாக்கணும்னு தான் நினைச்சானே தவிர அவன் இப்போ இருக்கிற மாதிரி அழகான ஆடம்பரமான இல்லம் தான் தேவை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த காலத்துல அவனுக்கு இல்லை. இப்போ சுதை அப்படிங்கிறது சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சுண்ணாம்பை வச்சும் குச்சிகளை வச்சும் தான் அந்த காலத்துல அவன் வீடு கட்டலாம். அந்த நாகரிக வளர்ச்சியில இப்போ நாம சிமெண்டோ இரும்பு கம்பிகளை வச்சு நாம வீடு கட்டுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூங்கில் குச்சிகளும் பனை ஓலைகள், மட்டைகள் இதை வச்சு அவன் பயன்படுத்தினான். அடுத்து செங்கல், அப்புறம் பாறைகள், செம்மண்ணை வைத்து செங்கல் பண்ணான். அதுல சூளைகள்ங்கிறது செம்மண்ணை நிறைய சூடுபடுத்தி அதை பதப்படுத்தி வர ஒரு கல்லை தான் செங்கல்னு சொல்லி அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சான். செங்கல் நமக்கு அறிமுகமாகி ஏறத்தாழ ஒரு 200-300 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே செங்கலை மனிதன் பயன்படுத்த ஆரம்பிச்சான் அப்படிங்கிறது தெரியும். வீடு அப்படிங்கிறது பெரும் பெயர் மன்னருக்கு ஒப்ப மனைவருக்கு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னன் அப்படின்னா வசதியானவன், அவன் நாட்டையே ஆளக்கூடியவன், அவனுக்கு ஒப்ப அவனுடைய வீடு இருக்கும், அதாவது அரண்மனை. அவனுக்கு கீழே இருக்கிற மக்கள், அந்த மக்கள் வாழும் வசிப்பிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரங்களாலும் குச்சிகளாலும் அல்லது ஓலைகளாலும் கட்டப்பட்ட வீடா இருக்கும். வணிகம் செஞ்சதாகவும் ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கு இந்த கிரேக்க குறிப்பேட்டில். பார்த்தா முடிஞ்சது. பாறை ஓவியம் எப்பவுமே அழியாதது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு தடவை பல்லவ மன்னன் நரசிம்மன் தன்னோட தந்தையோட நகர்வனம் போறான். அப்படி போகும் பொழுது பாறைகள்லாம் இருக்கிறான். இருக்கிறத பார்க்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கு தோணுது, இந்த இடத்துல இந்த பாறைகளை ஒரு நல்ல ஒரு நகரமாக நாம மாற்றும் பொழுது இந்த பாறைகள்ல ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அழியாது இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட புகழும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நகரத்தை ஏற்படுத்துறான். அந்த நகரத்துக்கு தன்னோட தந்தை பெயராகிய மாமல்லன் அப்படிங்கிற பெயரை சேர்த்து மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை அவன் நிர்மாணிக்கிறான். அப்படி நிர்மாணிச்சு 1984 யுனெஸ்கோ இந்த மாமல்லபுரம் நகரத்தையே உலக புராதன சின்னமா அறிவிச்சிருக்கு. அதாவது அவங்களே அந்த மகாபலிபுரத்தை பாரம்பரிய சின்னமாக, அழியா சின்னமாக பாதுகாத்து வராங்க 1984 இருந்து. இந்த மாமல்லபுரத்துல கடற்கரை கோயில் மிக பழமையானது. இந்த கடற்கரை கோயில் 8ஆம் நூற்றாண்டுல நிர்மாணிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கோயில் வங்காள விரிகுடா அப்படிங்கிற கடலை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு. இது தென்னிந்தியாவில் மிக பழமையான ஒரு கற்கோயில். இந்த கோயில்ல இப்ப நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயிலும் 2 சிறிய கோயிலும் இருக்கு. இது 2ஆம் நரசிம்மன் காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. முதல்ல 7 கோயில்கள் கட்டப்பட்டதாகவும் அதுல கடல் சீற்றத்தாலையும் கடலில் மூழ்கியும் 4 கோயில் சிதைந்துவிட்டது. மீதி 3 கோயில் தான் இன்னைக்கு நமக்கு காட்சிக்கு இருக்குது. அந்த 3 கோயில்ல ஒரு கோயில்ல சிவனும் 2 கோயில்கள்ல விஷ்ணுவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவும் நமக்கு காட்சி தருகிறார்கள். நம்ம முக்கியமா பார்க்க போறது வராக குகை கோயில். இந்த வராக குகை கோயில் அப்படிங்கிறது பஞ்ச பாண்டவ ரதங்கள் மற்றும் கடற்கரை கோயில் இந்த ரெண்டுக்கும் பக்கத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு. இந்த புகழ்பெற்ற கோயில் குடைவரை கோயிலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லலாம் நாம. இது 7ஆம் நூற்றாண்டுல நிர்மாணிக்கப்பட்டது. இதை விஸ்வகர்மா ஸ்தபதி அப்படிங்கிற ஒரு இந்த கோயிலை வடித்ததாக சொல்லுவாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வராக பகவான் பூமாதேவியை தன்னோட 2 கொம்புகளால தூக்கி கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அங்க இருக்கும். அந்த காட்சி உண்மையாவே நம்ம நேர்ல பாக்குற மாதிரியா நம்ம கண் முன்னாடி அந்த உருவத்தை நேர்ல கொண்டு காமிக்கிறதா இருக்கும். அதுதான் இந்த வராக குகை கோயிலுடைய சிறப்பு.
தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேருக்கும் தேர் அமைச்சு திரௌபதி, இந்த 5 பேருடைய மனைவி வந்து திரௌபதி, அவங்களுக்கும் தேர் வந்து அமைச்சிருக்காங்க. அதுல வந்து தர்மராஜனுக்கு ஒரு ரதமும், அர்ஜுனனுக்கு ஒரு ரதமும், பீமனுக்கு ஒரு ரதமும், நகுலன், சகாதேவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரதம், திரௌபதி ரதம் அப்படின்னு சொல்லி 5 ரதங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அமைச்சாலும் இந்த கோயிலை வந்து நிர்மாணித்த பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மன் வந்து இந்த கோயில் வேலை நடக்கும் பொழுது அவர் இறந்துட்டதுனால இத்தனை வருடங்களாகியும் இன்னுமே இந்த ரதங்கள் எல்லாமே வந்து முழுமை பெறாம பாதி வேலைப்பாடு செய்யாமையே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த பஞ்ச ரதங்கள் அப்படிங்கிறது வந்து மாமல்லபுர சிற்பங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் அவங்களுடைய கட்டிட கலைக்கு நாம வந்து பெருமை சேர்க்கக்கூடியதா இந்த பஞ்சரதங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சிறப்ப சொல்ற மாதிரி அடுத்து அமையப்பட்டது இந்த அர்ஜுனன் தவசு. அர்ஜுனன் தவசு பாறை, அதாவது அந்த பாறையில வந்து அர்ஜுனன் தவம் செய்வது போல இருக்கிற காட்சி வந்து சிலையாக புடைப்பு சிற்பங்களா வடிவமைக்கப்பட்டிருக்கும். புடைப்பு சிற்பங்கள்னா உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, எம்போஸ்ட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. பாறைகள் வந்து இந்த மேல் எழுப்பிய நிலையில இருக்கக்கூடியதுதான் இந்த புடைப்பு சிற்பம். அதுல வந்து இது வந்து எங்க அமைச்சிருக்குன்னா பஞ்சரத சிற்பங்களுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. 43 அடி உயரம் கொண்ட ஒரு பாறையில இந்த சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இது எல்லாமே வந்து திறந்த வெளி சிற்பங்கள், திறந்த வெளியில் இருக்கிற பாறைகள்ல செதுக்கி செய்யப்பட்ட சிற்பங்கள், அதைத்தான் புடைப்பு சிற்பங்கள்னு சொல்றாங்க. இதுல வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த 2 செய்திகள் என்னன்னா, அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் செய்த காட்சியும், பகீரத மன்னன் வந்து கங்கை நதியை வந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக தவம் செய்வது போல் அமைக்கப்பட்ட காட்சியும் வந்து மிக சிறப்பு வாய்ந்தது. அதாவது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் செய்த காட்சி, பகீரத மன்னன் வந்து கங்கையை வந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக தவம் செய்த காட்சி. இது ரெண்டுமே வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த காட்சியா இருக்கும். அது வந்து அர்ஜுனன் தவசு பாறையில செதுக்கப்பட்டிருக்கு. மாமல்லபுர சிற்பங்களை பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து கடற்கரை கோயில், பஞ்சரதங்கள், வராக குகை கோயில், அர்ஜுனன் தவசு பாறை, இந்த 4 பத்தியும் பார்த்தோம். இந்த 4ல அவங்களோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது. யுனெஸ்கோ வந்து நம்மளுடைய பாரம்பரிய சின்னத்தை வந்து உலக பொது பாரம்பரிய சின்னமா அறிவிச்சது. இது எல்லாமே வந்து நம்ம தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் நம்ம